ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி இது குறித்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, உங்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்குது. நகைக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி போல் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில ஆவணங்கள் கேட்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு இந்த கல்விக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி எப்படி செய்யலாம், எப்படியெல்லாம் பயன்படலாம், இது குறித்து ஒரு முக்கியமான தகவல் ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அதிரடியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த ஒவ்வொரு நிறுவனமே பட்ஜெட் தாக்கல் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பட்ஜெட் தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடுதலாக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்றதா அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன், நகைக்கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வர இருக்கு. ஸோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்தியன் பேங்க் மூலமாக வாங்கி இருக்கக்கூடிய வங்கி கடன்கள் தள்ளுபடி வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பேங்க்கு, இந்திய அரசுடைய இந்தியன் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் அந்த கடன்கள் எல்லாமே பெற்றிருந்தால் இந்த எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும். ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் இது பயன்படும். ஸோ கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்த கூட்டுறவு வங்கி மூலமாக தான் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யாமல் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் உடனடியாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு கொண்டாட்டமாக தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயிகள் அனைவருமே பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ இந்த விதத்தையெல்லாம் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்த அறிவிப்பின்படி இப்போ வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாருமே குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. பயிர்க்கடன் எப்போ தான் தள்ளுபடி ஆகும், என்ற நாளிலேருந்து இந்த பயிர்க்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடிக்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மார்ச் 31 முதல் தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும்ன்ற அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் விரைவில் வெளியிட பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதற்குண்டான அறிவிப்பு நம்ம எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு விரைவில் வெளியிடப்படும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்குண்டான அப்டேட்டை நான் உங்களுக்கு தரேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.